எப்பாடா வீக்கெண்ட் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, ஃபன் பண்ணுறோம். வீட்டில் வேறு யாருமே இல்லை, ஒரே ஜாலி தான். ஏய், பசங்களை வீட்டுக்கு கூப்பிடலாமா? வேணாம் வேணாம், அவங்கள கூப்பிட்டா காசு தான் எக்ஸ்ட்ரா செலவாகும். நம்ம என்ன பண்ணலாம், நைட்டு பேய் படம் பார்க்கலாம். ஒரு பியர் வாங்கிட்டு பேய் படம் பார்த்துக்கிட்டே ஃபன் பண்ணுறோம், என்ஜாய் பண்ணுறோம் இந்த வீக்கெண்டை. எப்பாடா ஒரு வழியாக புருஷனுக்கு செட் ஆயாச்சு, டிவியும் ஆன் பண்ணியாச்சியா. முதல்ல லோக்கல் ஏதாவது படம் ஓடுதான்னு பார்ப்போம். பெருசாக எதுவும் இல்லை, நம்ம பிளான் பண்ண மாதிரியே இங்கிலீஷ் மூவியை பார்க்க வேண்டியது தான். பேய் படம் ஏதாவது காஞ்சிரிங்கோ அனபெல்லாவோ. என்ன ஒரு பொசிஷன், யார் கையில் பியரு, டிவியில் படத்தில் ஒரு ஃபியரு, டிஆராக மாற்றிட்டாங்களே நம்மளை. ஓஹோ, இது ஒரு கீ அனபெல்லா. இப்போ டைட்டிலே பயங்கரமாக இருக்கியா. சந்திரமுகிக்கே டஃப் கொடுக்கும் பிள்ளையே. எத்தனை தடவை பார்த்தாலும் இந்த படம் மட்டும் அழுக்கவே மாட்டேங்குதுயா. அப்படி என்ன தான் இருக்குன்னு தெரியல. எத்தனை வாட்டி பார்த்தாலும் முதல் தடவை பார்க்குற மாதிரியே இருக்கியா. நல்ல ஃபீலு, நல்ல ஆம்பியன்ஸு, பார்ப்போம். ஐயோ, தனியாக வேறு பார்க்க ஆரம்பிச்சிட்டுமே, போக போக ரொம்ப ரணக்கொடூரமாக இருக்கே. ஐயோ, ஆல்ரெடி பார்த்த சீனாக இருந்தாலுமே மறுபடியும் பார்க்கும்போது புதுசாக இருக்குப்பா. இந்த நேரத்தில் ஏதாவது வந்ததுன்னா என்ன ஆகும்? சோஃபா கடியில் ஏதாவது இருக்குமோ? எப்பாடா ஒரு வழியாக படம் முடிஞ்சிருச்சியா, போய் படுப்போம். படுத்தா தூக்கம் வருமானு வேறு தெரியலையே. இதில் வேறு கட்டில் கீழே வேறு ஒரு பேய் எட்டி பார்க்குற வேறு சீன் இருக்குது. கட்டில் நம்மளால் படுத்து நிம்மதியாக தூங்க முடியுமா? ஐயோ, ஒரு வேளை ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி வர சொல்லுவோமா? ஒரு வேளை நம்மளை தப்பாக நினச்சிருவானோ? என்னென்னலாம் யோசிக்க தோணுதியா. சரி, போய் பெட்டில் படுப்போம். இந்த பேய் படம் பார்த்தது தப்பாக போச்சு. அதோட இம்பேக்ட் ரொம்ப மோசமாக இருக்குது. எங்கே உட்காந்தாலும் ஏதோ நம்ம கூட யாரோ ஒருத்தர் இருக்கிற மாதிரியே ஒரு ஃபீல் ஆகுது. இது நமக்கு மட்டும்தானா, இல்லை பேய் படம் பார்க்குற எல்லாத்துக்கும் இப்படி தான் இருக்குமான்னு தெரியல. தனியாக வேறு இருக்கும்ல, அப்படி தான் இருக்கும். பேசாமல் வீட்டு ஃபுல்லாக இன்றைக்கி லைட்டை போட்டே இருக்கட்டும், எதுக்கு ஆஃப் பண்ணிக்கிட்டு. டேய் நண்பா, எப்படிடா இருக்க? உன்னால் என்னை பார்க்க முடியுமான்னு தெரியல, ஆனால் உன்னை பார்க்க தான் நான் வந்திருக்கேன். இந்த உருவத்தில் உன்னால் என்னை ஐடென்டிஃபை பண்ண முடியுமோன்னு தெரியல. சரி, நம்ம உருவத்துக்கே மாறுவோம். டேய் நண்பா, எப்படா இருக்க? ஆஃபீஸ் விட்டாங்களா? சீக்கிரம் வந்துட்ட போல. டேய் மச்சான் சுரேஷ், எப்படா இருக்க? ரொம்ப நாளாச்சு ஆளை பார்த்து. நல்லா இருக்கியா? ஆமாம், டோர் லாக்கில் தானே பண்ணியிருந்தேன், எப்படி நீ உள்ளே வந்த? இல்லை மச்சான், டோர் ஓப்பனில் தான் இருந்தது. சரி சொல்லு மச்சான், லைஃப்லாம் எப்படி போகுது? ஒய்ஃபு எல்லாரும் காணோம், ஊருக்கு போயிட்டாங்களா? அதான் ஜாலி பண்ணுறியா இன்னைக்கு? ஆமாண்டா சுரேஷ், எல்லோரும் வீட்டுக்கு போயிட்டாங்க, ஊருக்கு, அவங்க நேட்டிவ் பிளேஸுக்கு. அதனால தான்டா இன்றைக்கி வந்து கொஞ்சம் சீக்கிரமாக வந்துட்டு பேய் படம் ஒன்று பார்த்தேன்டா. அதை பார்த்ததுலேருந்து என்னமோ நம்ம கூட யாரும் இருக்கிற மாதிரியே ஒரு ஃபீல். நல்ல வேலை நீ வந்த. சரி இரு, நான் உனக்கு குடிக்க ஏதாவது கொண்டு வரேன். இன்னும் என் நண்பனுக்கு விஷயம் தெரியாது போல. நான் உயிரோட இருக்கேன்னு நினச்சிட்டு இருக்கிறான். ஐயோ, என்ன திடீர்னு ஃபோன் வந்தது? ஃபோன் எடுத்து பேசுனா சுரேஷ் இறந்துட்டேன் ஆக்சிடெண்ட்லன்னு சொல்கிறாங்க. ஆனால் இங்கே நிற்கிறது அப்போ யார்? எது உண்மையாக இருக்குன்னு தெரியலையே. பெரியவங்க சொல்லியிருக்காங்க, கண்ணால் காப்பதும் போய் காதால் கேட்பதும் போய் தீர விசாரிப்பதே மெய்யின்ட்டு. ஸ்ட்ரைட்டாக போயிட்டு அவங்ககிட்டயே கேட்டுருவோம், நீ உயிரோடு இருக்கியா இல்லை செத்து போயிட்டியான்ட்டு. ஐயோ, இங்கே இருந்தால் உனக்கு காணோம். ஒரு வேளை ஃபோனில் சொன்னது உண்மையாக இருக்குமோ? உண்மையாக இருந்திருந்தா எப்படி நல்லவனாட்டமே பேசுகிறான்? இறந்துருந்தா பேய்ங்க வந்து டமால் டிமின்னு அடிக்கும்னு சொல்லுவாங்களே, எது உண்மைன்னு தெரியலையே. ஒரு வேளை வாஷ்ரூம் போயிருப்பானோ? வெயிட் பண்ணுவோம். நண்பா, நான் இங்கே இருக்கேன், எனக்கு எல்லாமே தெரியும். உனக்கு உண்மை தெரிஞ்சிருச்சுன்ட்டு நீ ஃபோனில் கேள்விப்பட்டது தான் உண்மை. நான் இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் ஒரு ஆக்சிடெண்ட்டில் இறந்துட்டேன். உன்னை பார்க்கலான்ட்டு வந்திருக்கேன். என்னது, ஆக்சிடெண்ட்டில் இறந்துட்டியா? நீ நல்லா தானடா ட்ரைவ் பண்ணுவேன். எங்களுக்கே நீ தான்டா அட்வைஸ் பண்ணுவ, பொறுமையாக போ, பார்த்து போன்ட்டு. எப்படா இறந்த? சொல்கிறா, எப்படா இறந்த? யாரா ஆயிடுச்சா? வண்டி நம்பர் ஏதாவது தெரியுமா உனக்கு? சொல்லு, நான் பார்த்துக்கிறேன். இல்லை மச்சான், நான் அதெல்லாம் நோட் பண்ணலை. நான் பைக்கில் ட்ரைவ் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒரு கார் வந்து இடிச்சிருச்சு. எனக்கு வேறு எதுவுமே ஞாபகம் இல்லை. சரி விடு மச்சான், நான் வந்து உன்னை பார்க்க வந்தது முக்கியமான காரணம் இது தான். நான் உனக்கு தொந்தரவு கொடுக்க விரும்பலை. இருந்தாலும் எனக்கு நீ ஒரு உதவி பண்ணணும். என்னையே நம்பி இருக்கிற என் குடும்பத்தை வந்து நீ கொஞ்சம் தூக்கி மட்டும் விட்டுரு, அது போதும். அது மட்டும் நீ எனக்கு செய்கிற பெரிய உதவியாக இருக்கும். இதெல்லாம் நீ சொல்லணுமா? கண்டிப்பாக நான் பார்த்துக்கிறேன்டா. கடைசியாக அவங்கள நான் நல்லா பார்த்துப்பேன், நீ ஒன்றும் கவலைப்படாத. சரி மச்சான், அப்போ நான் கிளம்புறேன். அடே நண்பா, என் சாவுக்கு காரணம் நீ தான்ட்டு எப்படிடா நான் சொல்லுவேன்? அப்படி சொன்னால் நீ வாழ்கிற வாழ்க்கை ஒழுங்காக வாழ முடியுமா உன்னால்? அந்த குற்ற உணர்ச்சி உன்னை கொண்டுடுமேடா. அதான் நான் சொல்லலை. நீ சொல்ல மாதிரி தான் நான் எப்பவும் உங்ககிட்ட சொல்லுவேன், வண்டியை பார்த்து ஓட்டுங்கடான்ட்டு. ஆனால் இந்த வாட்டி நீ அதை சரியாக செய்யலை. அதுக்கு பலி வந்து பார்த்தீங்கன்னா நான் தான்.
இருந்தாலும் பரவாயில்ல, நீ என் நண்பன். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க உங்ககிட்டயும் நான் அதான் சொல்கிறேன். நீங்கள் வண்டி ஓட்டும் போது ரொம்ப கவனமாக ஓட்டுங்க. உங்களுக்கு ஒரு குடும்பம் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கிற மாதிரி எதிரில் வர்றவங்களுக்கும் அதே பிரச்சனைகள் இருக்கும். நீங்கள் பண்ணுற ஒரு சின்ன தவறதுனால அந்த குடும்பமே ஸ்பாயில் ஆயிரும். புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.